ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கங்க. நாங்கள்லாம் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ பழனி போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம வெக்காளியம்மன் கோயிலில் ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து 2 வீலர்லேயே கிளம்பிட்டோம். அதாவது பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கங்கிறனால நாங்கள் 2 வீலர்லேயே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பசங்களுக்கு வேடிக்கை காமிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க பசங்களுக்கு 2 வீலர்னாலே ஜாலி தான். ஸோ நம்ம பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய நியூ பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்ட், திருச்சியில் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்ட் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கிங் மற்ற ஸ்பெஷாலிட்டிலாம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. பரவாயில்ல. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ பரவாயில்ல. பார்க்கிங்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்க்கிங் ஓரளவு ஈஸியாக இருக்குது. வயசானவங்களுக்குலாம் அந்த எக்ஸலேட்டர்லாம் வச்சது ஒரு பெரிதளவில் உதவியாக இருக்குது. ஸோ இது நிறைய பேர் பயனடைவாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம இங்கேருந்து பழனி பஸ்ஸில் ஏறி ஆகிடுச்சு. போகும்போது ஒரு டீ குடிக்கும் போது இருந்துச்சு. அதனால் டீயை வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு பழனிக்கு முன்னாடி இருக்க கணக்கம்பட்டியில் தான் இப்போ இறங்கியிருக்கோம். கணக்கம்பட்டி சித்தரை பார்த்துட்டு தான் நாங்கள் எப்போவுமே பழனிக்கு போவோம். கணக்கம்பட்டி சித்தரை போய் பார்த்துட்டு அங்கே 24 மணி நேரமும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே போய் அங்கே ஒரு வேளை சாப்பாடாவது நாங்கள் எப்போவும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே பழனி போவோம். இங்கே பார்த்தீங்களா, உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள். ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும். சித்தர் கோவில்களுக்கு உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. சித்தர் கோவில்களுக்கு நம்ம போயிட்டாலே அங்கே நிறைய ஆத்மார்த்தமான விஷயங்கள் நம்மளே அதை கண்கூடாக நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த கோயில்களுக்கு போகிறத விட இந்த மாதிரி சித்தர்கள் கோவில்களுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு எதாவது அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அங்கே போய் பூஜை ஆரம்பித்தனால அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். அங்கே கோயிலில் சாமியை பார்க்க நமக்கு அங்கேருந்து எழுந்திரிச்சு வர்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர், நிறைய பேர் கணக்கம்பட்டி சித்தர் போயிருப்பீங்க. ஸோ யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கோவில்னா நான் கணக்கம்பட்டி சித்தர் தான் சொல்லுவேன். நானும் என் மனைவியும் அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல அருமையான தரிசனம் கிடச்சிச்சு. இது அவர் உட்காந்துருந்த சேரு. அங்கே போனீங்கன்னா அவருடைய நினைவு சம்மந்தமாக அவர் உட்காந்த சேரு, அவர் படுத்திருந்த பெட்டு, அவர் வச்சுருந்த காரு, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நினைவு சின்னமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே அதை போனீங்கன்னா கவனிக்கலாம். சில விஷயங்கள் இந்த மாதிரி சித்தர் கோவிலில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே ஜீவ சமாதிக்கிட்ட பூசாரி நிற்பாங்க. நீங்கள் தண்ணி பாட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ளே விபூதி போட்டு கொடுப்பாங்க. அதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த தண்ணீரை அதை நீங்கள் திருத்தவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் தெளித்து விடுறது, பெரியவங்க சின்னவங்க யார் குடிக்கிறது, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தன்னலமற்ற உயிர்வினை தந்து அளப்பரிய அருளையும் கொடுத்து சுயநலமற்ற அன்பை தர சர்க்குருவால் மட்டுமே முடியும். அங்கே நிறைய வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வசனையும் நம்பிக்கை உள்ளவருக்கு நம்பிக்கை ஆண்டவன்டா சாமி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஃப்ளெக்ஸ்லலாம் ஒட்டியிருப்பாங்க. அதை படிக்கும்போது நமக்கே ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். நாங்கள் போன டைம் பூஜை டைமுங்கிறதுனால ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. ஸோ கும்பல் அதிகமாக இருக்கிறனால எங்களை இந்த மாதிரி வரிசையில் விட்டாங்க. மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா பூஜை இல்லாத டைங்களில் இவ்வளோக்கோ கும்பல் இருக்காது. நாங்கள் பொறுமையாக க்யூவில் நின்று ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதான க்யூவில் வரிசையில் நின்று பொறுமையாக வரிசையில் வந்தோம். ஸோ அங்கே அரிசிகள்லாம் நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க. அன்னதானத்துக்கு நிறைய பேர் அன்னதானத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்லணும். நாங்கள் அங்கே இருந்த மரங்கள்லாம் சுற்றி வந்துட்டு அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐயா தங்கியிருந்த ஒரு ஓட்டு வீடு இருக்கும். அதுக்குள்ளே தான் அவர் படுத்திருந்த கட்டில், மெத்தை, தலைவாணி எல்லாமே இருக்கும். இந்த வீடு தான் அவர் வாழ்ந்த வீடு அப்பையிலேருந்து. நாங்கள் அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து பழனி இறங்கிட்டோம். பழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து குதிரை வண்டி மூலயமா அந்த பழனி கிரிவல பாதையில் அந்த என்ட்ரன்ஸுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். பசங்க ரொம்ப நாளாக குதிரையில் போகணும் ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, ஆட்டோவில் போகிறதுக்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பசங்களை குதிரை வண்டி மூலிமா நாங்கள் அந்த படிக்கட்டுக்கிட்ட இறங்கிட்டோம். கரெக்டாக படியேறும்போது என்னுடைய மொபைல் சார்ஜ் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால என்னால் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. நாங்கள் வரும்போதும் பழனியிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு குதிரை வண்டியில் வந்துவிட்டோம். பசங்களுக்கு குதிரை வண்டினா என்னமோ தெரில, ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ட்ராவலில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா, என் மனைவிக்கு கோயிலுக்கு போகிறதா ரொம்ப பிடிக்கும். அவங்க என்கிட்ட அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க விரும்புகிறதெல்லாம் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான். ஸோ அதில் அவங்களுடைய மன திருப்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய பசங்களுக்கும் வெளியில் போகிறதுக்கு, இந்த குதிரை வண்டியில் போகிறது, இந்த ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு இந்த பஸ்ஸு ட்ராவல்லாம் பிடிக்காது. ஸோ அவங்களுக்காக இந்த ட்ராவல் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அதில் அவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம ஃபேமிலியை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோங்கிறது மட்டும்தான் நமக்கு முக்கியம். அந்த குழந்தைங்களோட சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது.
எப்பவும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் தேடாதீங்க. அது உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் தான் இருக்குது. ஸோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.